வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான ஸ்பை கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஆர்யா, மஞ்சு வாரியர், கௌதம் கார்த்திக் இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்தியால ஒரு மீட்டிங் நடக்குது. வெளிநாட்டை சேர்ந்த எல்லாருமே வந்திருக்காங்க. முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த மீட்டிங் நடக்குது. இதே சமயம் இந்தியால ஒரு பகுதியை அட்டாக் பண்ற மாதிரி சிலர் பிளான் பண்றாங்க. அந்த பிளானை எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரா ஏஜென்ட்ஸ்லாம் முடிவு பண்றாங்க. சோ ரா ஏஜென்ட்ஸ் இந்தியாவை காப்பாத்துனாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதை. இல்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே வாய்ஸ் ஓவர்ல ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்தியா இருக்காங்க பாத்தீங்களா, நியூக்ளியர் வெப்பன்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த வெப்பனை மறைச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி இமாலயாஸ் கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. அங்க மறைச்சு வைக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கும். இந்த நியூக்ளியர் வெப்பனை பொறுத்த வரைக்கும் 7 கேப்சூல் இருக்கு. அதாவது 7 பாமா இதை யூஸ் பண்ணலாம் போல. இதை கொண்டு போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நிலச்சரிவு மாதிரி ஏற்படுது. அதாவது பனி சரிஞ்சு வந்துட்டு இருக்கு. ஐயோ பனி வருது, நம்ம தப்பிக்கணும்ன்ற மாதிரி எல்லாருமே தப்பிக்கிறாங்க. ஆனா அந்த பனியில அந்த நியூக்ளியர் வெப்பன் எங்க போச்சுன்றதே தெரியல. இங்க நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறத பத்தி நிறைய நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தெரிய வருது. இப்ப நிறைய நாட்டை சேர்ந்தவங்க அந்த நியூக்ளியர் வெப்பனை எடுக்கணும், நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. கூடிய சீக்கிரத்துல தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் நடக்க போது போல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய நாட்டை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வர போறாங்க. ஒரு டிஸ்கஷன் மாதிரி நடக்க போகுது. மத்த நாடுகள்ல இது நடந்திருக்கும், இந்த வாட்டி இந்தியால நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு கௌதம் அப்படின்றது. ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இவரால மூச்சு அடக்க முடியும் போல. அதுக்கான பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இவர் கரைக்கு வராரு. அப்பதான் இவரோட சீனியர் லேடி கிட்ட இருந்து ஒரு தகவல் கிடைக்குது. சீனியர் லேடியோட பேரு இந்திரா அப்படின்றது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க அவாலா டிரான்சாக்ஷன் நடக்க போகுது, அதை எப்படியாவது நீ ஸ்டாப் பண்ணு, அந்த காசு நம்ம கிட்ட வரணும்னு சொல்றாங்க. சரி ஓகே, எனக்கு ஒரு டீம் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸா சிலர் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் டீமா ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவாலா டீலிங்க பொறுத்த வரைக்கும் பாதி நோட்டை வச்சு பண்ணுவாங்க பாத்தீங்களா. கௌதம் என்ன பண்றாருன்னா, பாதி நோட்டை எடுத்துட்டு வரவன அட்டாக் பண்ணிடுறாரு. அந்த பாதி நோட்டை வச்சு இவர் காசை வாங்கலாம்ன்ற மாதிரி அந்த கடைக்கு வந்து காசை வாங்கிட்டு இருக்காரு. இப்ப மயக்கத்துல இருந்தவன் கண் முழிச்சிடுறான். வேற யாரோ உள்ள நுழைஞ்சிட்டாங்க, அந்த காசை தராதீங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். அதுக்குள்ள ஹீரோவோட டீம் வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல, அதனால அவனுமே சண்டை போட்டு பறிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா ஹீரோ டீமோட வந்திருக்காருல, இவங்க ஆளுங்க கூட எல்லாம் சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த காசு ஹீரோவோட டீம் கிட்ட போயிருது. ஆனா ஹீரோக்கு இதுல கொஞ்சம் காயம்லாம் பட்டிருக்கும். அதனால ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்ன்ற மாதிரி இங்க இருந்து ஹீரோவை கூட்டு வராங்க. ஹீரோவோட டீம்லயே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் கூட்டு வந்திருக்காரு. இங்க டாக்டரா இருக்கவங்களோட பேரு கீர்த்தனா அப்படின்றது. இவர் கீர்த்தனாவை வந்ததுல இருந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த கீர்த்தனா தான் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆக்சுவலா கீர்த்தனாக்கு இவர் ஒரு ஏஜென்ட் அப்படின்றதெல்லாம் தெரியாது. இவர் ரா ஏஜென்ட்டா இருக்காரு, அதை பத்திலாம் கீர்த்தனாக்கு தெரியாது. இவர் என்னமோ சாதாரணமா வேலை பார்த்துட்டு இருக்கிறதா கீர்த்தனா நினைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றதா சொன்ன பாத்தீங்களா, நிறைய இடத்தை சேர்ந்துலாம் சுத்தி பாக்குறாங்க. இது அழகா ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரா ஏஜென்ட்டா இருந்துகிட்டே சிலர் துரோகம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆபீசர் மத்தவங்க கிட்ட தகவலை லீக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் கௌதமோட சீனியரான இந்திராக்கு தெரிஞ்சிருது. மஞ்சு வாரியர் தான் இந்த ரோலை பண்ணிருப்பாங்க. அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்து துரோகியை பிடிச்சிடுறாங்க. உனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை சொல்லு, விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே காசுப்பட்டு பண்ணிட்டேன், இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கணும்னா சாவுடா துரோகின்ற மாதிரி ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப காமினி அப்படின்ற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு நல்ல வேலையில இருக்காரு போல. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். இப்ப ஹஸ்பண்ட் பையனை விட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட பேசுறாரு. நல்லபடியா போயிட்டு வாங்கன்ற மாதிரி காமினியும் எல்லாரையும் அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி அனுப்பி வச்ச காமினி இப்ப போன் எடுத்து ஒரு நபர் கிட்ட பேசுறாங்க. ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் அந்த நபர் கிட்ட பேசுறாங்க. அவர் ஆர்மில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு போல. அவர்கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவருமே உன் போட்டோஸை எனக்கு அனுப்பி வைன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி அனுப்புறன்ற மாதிரி இவங்களுமே போட்டோஸ் எல்லாம் எடுத்து இவருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த ஆபீசர் கிட்ட இவங்க பேசுறாங்கன்றது தெரியுது. என்ன பிளான் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப இந்திரா இருக்காங்க பாத்தீங்களா, பொன்னுசாமின்ற ஒரு நபரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர்கிட்ட சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸ்டார்டிங் 7 கேப்சூல் மிஸ் ஆச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கேப்சூல் எல்லாத்தையும் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஏஜென்ட் தான் பாதுகாத்துட்டு இருந்திருப்பாரு. அவர் பாதுகாப்புல வச்சிட்டு இருக்கும் போது வேற ஒரு டீம் இருக்காங்கல்ல, அதை தூக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்களை எதிர்த்து இந்த மிஸ்டர் எக்ஸ் ஃபைட்லாம் பண்ணிருப்பாரு. அதை மீறி அந்த டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, மிஸ்டர் எக்ஸையும் லாக் பண்ணிருவாங்க, அந்த 7 கேப்சூலையும் தூக்கிடுவாங்க. இப்ப 7 கேப்சூல் யார்கிட்ட இருக்குன்னே தெரியல. அவங்க பெரிய அட்டாக் பிளான் பண்ணிட்டா பிரச்சனை. அந்த கேப்சூலை எப்படியாவது நமக்கு சொந்தமாக்கணும், அதே மாதிரி அந்த எக்ஸையும் காப்பாத்தணும், அதுக்கேத்த ஒரு ஏஜென்ட்டை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க.
பொன்னுசாமி என்ன சொல்றாருன்னா அமரன் ஒருத்தன் இருக்கான், அவன் இந்த வேலையை கரெக்டா பண்ணிடுவான்னு சொல்றாரு. சரி அமரன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி அமரன் அப்படின்றவரை காட்டுறாங்க. இந்த ரோல தான் கௌதம் கார்த்திக் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அந்த மிஸ்டர் எக்ஸையும் அந்த 7 கேப்சூலையும் ஒரு இடத்துல வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவரை அங்க இருக்க எல்லார் கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி மிஸ்டர் எக்ஸையும் காப்பாத்திடுறாரு. இப்ப மிஸ்டர் எக்ஸும் இவரும் சேர்ந்த மாதிரி அந்த ஆயுதத்தை தூக்கிட்டு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மிஸ்டர் எக்ஸ் நீ யாரு என்னன்னு கேக்குறாரு. என்னால யாரையும் முழுசா நம்ப முடியாது, உன்னை பத்தின எல்லா டீட்டெயிலையும் கொடுன்ற மாதிரி கேக்குறாரு. அமரன் நானும் உங்களை மாதிரி சோல்ஜர் தான், ரா ஏஜென்ட் தான், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னால யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப முடியாது, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போற வரைக்கும் நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உங்களை காப்பாத்துறதுக்கு அனுப்புனாங்க, அதனால தான் வந்தன்ற மாதிரிலாம் அமரன் நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு பார்த்தா அமரனே துரோகின்றது தெரிய வருது. இப்ப அமரன் இருக்கார்ல, தப்பிச்சவங்களுக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாரு. இந்த பெருசை போட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பொறுப்புல விட்டுட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக மொத்தத்துல இவர் ஏஜென்ட்டா இருந்தாலும் இப்ப துரோகியா மாறிட்டாரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப கௌதமும் கீர்த்தனாவும் மிஷன் இம்பாசிபிள் படம் பார்த்துட்டு வெளியே வராங்க போல. இந்த படத்துல காட்டுற மாதிரி ஸ்பைலாம் இருக்கவே வாய்ப்பு இல்ல, சும்மா சீனுக்கு அப்படி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கீர்த்தனா சொல்றாங்க. இவரே ஒரு ஸ்பை தான், என்ன இவ இப்படி சொல்றா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதே மாதிரி இவர் ஸ்பைன்ற விஷயத்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்காருல, சீக்கிரமா கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க வந்துட்டு இருக்க வழியில ஒரு பொண்ணு கிட்ட சில ரவுடிங்க கெலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாக்குற இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. சட்டுன்னு இவரும் அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக சண்டெல்லாம் போடுறாரு. ரெண்டு பேரையும் ரொம்ப அசால்ட்டா அடிச்சு போட்டுறாரு. இந்த விஷயத்த பாக்குற கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. இவர் சாதாரண வேலை பார்க்கல, வேற ஏதோ ஒரு முக்கியமான வேலை பார்க்கறாரு போலன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, என்னதான் வேலை பார்க்கற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப சொல்ல முடியாது, சீக்கிரமா சொல்றேன்ற மாதிரி இவர் பேசி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப ஹீரோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. பெரிய பெரிய மிஷன்லாம் கிடைக்கும் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா அவாலா டீலிங் நடக்கிறத ஸ்டாப் பண்ற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வேலை பண்றது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நான் கீர்த்தனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த வேலையை விட்டுற போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி மிஸ்டர் எக்ஸ நமக்கு காட்டுறாங்க. கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்கல்ல, அவங்க வீடியோ பேசிக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி மிஸ்டர் எக்ஸும் ஒரு வீடியோவை பேசி அனுப்பியிருக்காரு. இத பத்தி தான் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. இந்திராவை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட் வேர்ட் கிடைச்சிருக்கு. அந்த கோட் வேர்டோட பேரு காமினி அப்படின்றது. இது மூலியமா தான் எதிரிங்க அட்டாக்க பிளான் பண்றாங்க. இந்த காமினி என்னன்றதை டீகோட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி மிஸ்டர் எக்ஸை எப்படியாவது காப்பாத்தணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே அமரன் ஒருத்தனை அனுப்பி வச்சாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து தகவலே வரல. ஒருவேளை அமரன் கொல்லப்பட்டிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. வேற யாரையாவது அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அமரன் இருக்காரு பாத்தீங்களா, காமினியை மீட் பண்றாரு. இவங்களோட உண்மையான பேரு நிர்மலாவா இருக்கும். ஆனா இப்ப காமினின்ற மாதிரி அமைதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அமரன் என்ன சொல்றாருன்னா, அந்த கேப்டனை ஏமாத்திட்டல, அவங்க கிட்ட எப்படியாவது நம்ம கோட வாங்கணும். அதே மாதிரி எனக்கு வேண்டிய சில ஆளுங்களை ஃபேக்கான ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு வரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்த வேலைலாம் பண்றதுல இவங்களுக்கு பெருசா உடன்பாடு இல்ல, என்ன விட்டுருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த வேலையை மட்டும் முடிச்சிரு, உன்னை விட்டுறேன், நீ நிம்மதியா காமினின்ற பேர்ல ஹவுஸ் ஒய்ஃபா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கோன்ற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி வேற வழி இல்லாம இவங்களும் ஏத்துக்கிறாங்க. கீர்த்தனா கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்ப இவரே சீக்கிரமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி என்னோட வேலையை பத்தி உங்ககிட்ட சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு இந்திரா வந்துடுறாங்க. வந்த இந்திரா யாருன்னு புரியாம கீர்த்தனா பார்த்துட்டு இருக்காங்க. என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லியா, நான் அக்கா மாதிரி அப்படின்ற மாதிரி இந்திரா பேசுறாங்க. உன் வேலைக்கு டைம் ஆயிடுச்சுலமா, நீ கிளம்பு, நான் இவன் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு கீர்த்தனா கிளம்பிடுறாங்க. என்னமோ வேலையை விடலான்ற ஐடியால இருக்கியாமே, அந்த ஐடியாவெல்லாம் கைவிட்டு உனக்கு ஒரு மிஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த மிஷனை இவர்கிட்ட தராங்க. இவ்வளவு நாள் தராத மிஷனை இப்ப எதுக்காக எனக்கு தரீங்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோவமா கேட்கிறாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மிஷன்ல மிஸ்டர் எக்ஸ்னு ஒருத்தரை காப்பாத்துறது தான் உன்னோட வேலை. அந்த மிஸ்டர் எக்ஸ் யார் தெரியுமா, உன்னோட அப்பா சூரிய பிரதாப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது என்னோட அப்பாவை காப்பாத்தணுமா, அந்த ஆளை பார்த்தா நானே போட்டு தள்ளலான்ற வெறியில தான் இருக்கேன், அவரெல்லாம் என்னால காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காப்பாத்தணுமோ காப்பாற்ற கூடாதோ அதை இதுக்கப்புறம் நீ தான் முடிவு பண்ணிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்பதான் இவருமே பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் அதிதின்னு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் சூரிய பிரதாப்பா இருப்பாரு. அப்பா கொஞ்சம் பதட்டமா ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா ஒரு சின்ன பையனை அடிச்சு தூக்கிடுறாரு. அந்த ஊர்க்காரங்க இருக்காங்கல்ல, அடிச்சு தூக்கிட்டான்ற மாதிரி லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பையனை இழந்த அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் பையனை தெரியாம சாவடிச்சிட்டல, இப்ப உன் பசங்களையும் நான் சாவடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி பசங்களை கண்ணை காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு.
ஒரு அப்பாவா பசங்களை காப்பாத்துறதுக்கு இவர் முயற்சி எடுக்கணும்ல. ஆனா இந்த சூரிய பிரதாப் என்ன பண்றாருன்னா, பசங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்பி இருப்பாரு. இத பாக்குற பையன் உடஞ்சு போயிடுறான். நம்ம அப்பா என்ன இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனுங்க ஷூட் பண்ணாம ஒரு ஸ்டேஜ்ல இந்த ரெண்டு பசங்களையும் விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பசிக்குது போல, நீ இங்கேயே உட்காந்துட்டு அண்ணன் ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவனுமே திருடுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறான். கேட்டு பார்த்திருப்பான், தந்திருக்க மாட்டாங்க. அதனால திருடுறான். இவன் திருடுனதுனால ஆளுங்க துரத்திட்டு ஓடுறாங்க. அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தங்கச்சியும் தேடி அலையறா பாத்தீங்களா, அதுல இவங்க ரெண்டு பேருமே ஸ்பிளிட் ஆயிடுறாங்க. ஆக மொத்தத்துல கௌதமுக்கு தங்கச்சி அதிதிக்கு என்னாச்சு அப்படின்றது முழுசா தெரியாது. இப்ப பொன்னுசாமி ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மிஷனை பண்ண போறியா இல்லையான்னு கேக்குறாரு. ஹீரோ நான் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. பொன்னுசாமியோட ஒய்ஃப் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காங்க போல. ஆக்சுவலா நான் அந்த இடத்துக்கு வருவேன், ஆனா நீங்க தான் சண்டை போட்டுக்கணும், சண்டையில எல்லாம் என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க, அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் டீமோட நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இவங்க ஒரு வெளிநாட்டுக்கு தான் போக போறாங்க போல. அந்த நாட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க இவங்களோட ஆள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட சேர்ந்த மாதிரி பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. நியூக்ளியர் வெப்பனையும் மிஸ்டர் எக்ஸையும் சேஃபா அவனுங்க ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள நம்மளால நுழைய முடியாது, கார்ல கொண்டு போகும்போது தான் நம்ம தூக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இதை தாண்டி அந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, ஒரு ஹோட்டல்ல இருக்காங்க. ஹோட்டல்ல சாப்பாடு தர மாதிரி இவங்க ஆள் ஒருத்தங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாப்பாடுல மயக்க மருந்து கலந்து தந்துடுறாங்க. அவனுங்க நிறைய பேர் மயக்கமாயிடுறாங்க. சோ இப்போ நம்மளோட வேலை ஈஸி, எப்படியாவது அட்டாக் பண்ணி அந்த நியூக்ளியர் வெப்பனை நம்ம கைக்கு கொண்டு வரணும், அதே மாதிரி சூரிய பிரதாப்பை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஆளுங்க ஏத்துக்கிறாங்க. இப்போ இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த டீம் அட்டாக் பண்றாங்க. அந்த டீம்ல கொஞ்சம் கம்மி பேர் தான் இருப்பாங்க. அவங்களுமே தப்பிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இப்போ இவங்க அந்த நியூக்ளியர் வெப்பனை கண்ட்ரோல்ல எடுத்துடுறாங்க. அதே மாதிரி காருக்குள்ள யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த சூரிய பிரதாப்பா தான் இருக்கும்ன்ற மாதிரி இவர் கோவமா மாஸ்க் எடுக்கிறாரு. பார்த்தா ஒரு பொண்ணு அந்த இடத்துல இருக்காங்க. என்ன சூரிய பிரதாப் இருப்பாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப ஆயுதத்தை இவங்களோட பகுதிக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு எல்லாத்தையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பொன்னுசாமி தான் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப இவங்க அந்த இடத்துக்கு வரும்போது இந்த பொண்ணையும் கூட்டு வராங்க. பொன்னுசாமியும் இந்த பொண்ணு யாரு, தெரியாத பொண்ணெல்லாம் நம்ம கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல, எதுனால நான் இந்திரா மேடம் கிட்ட பேசிக்கிறேன், இப்போதைக்கு நம்ம மிஸ்டர் எக்ஸ் தான் கூட்டு போறோம்ன்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி பொன்னுசாமியும் ஏத்துக்கிறாரு. அமரனை பொறுத்த வரைக்கும் ஃபேக் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி சிலரை இந்த பகுதிக்கு வர வைக்கணும்ன்ற மாதிரி சொன்னான் பாத்தீங்களா, அதே மாதிரி நிர்மலாவும் அதுக்கான வேலையை பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு 10-15 பேர் இந்த பகுதிக்கு வந்து இறங்குறாங்க. ஃபேக் ஐடென்டிட்டியோட இறங்குறாங்க. அதே மாதிரி இவங்க பிரைவேட் ஃபிளைட்ல தான் போயிட்டு இருக்காங்க போல. நம்ம ஹீரோ இருக்கார்ல, இந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிக்கிறாரு. இந்த பொண்ணு சூரிய பிரதாப்போட பொண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிறவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்ப நீ தான் அதிதியா, நான் யார் தெரியுமா, நான் தான் கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சி அப்படின்றது ரெண்டு பேருக்கும் தெரிய வருது. ரெண்டு பேருமே எமோஷனலா இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. G20 மாநாடு நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல பிஎம் கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பாரு. இப்ப டைம் ஒதுக்கி இந்த டீம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்திரா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரச்சனையும் கிடையாது சார், நியூக்ளியர் வெப்பன் நம்ம கைக்கு வந்துருச்சு, அதே மாதிரி மிஸ்டர் எக்ஸோ நமக்கு கடஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப மூர்த்தின்ற இன்னொரு ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, இவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, சூரிய பிரதாப் ஏற்கனவே கொல்லப்பட்டுட்டாரு, அதுக்கான ஃபுட்டேஜ் கூட நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபுட்டேஜை காட்டுறாரு. சூரிய பிரதாப்பை ஏற்கனவே அவங்க சாவடிச்சிருக்காங்க போல. ஹீரோ தான் நான் சூரிய பிரதாப்பை கூட்டு வரேன்ற மாதிரி பொய் சொல்லியிருப்பாரு. அதை நம்பி தான் இந்திரா பேசியிருப்பாங்க. இந்திரா பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ற மாதிரி பிஎம் கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. பிஎம் இதுக்கப்புறம் மூர்த்தி இந்த விஷயத்தை பார்த்துப்பாரு, நீங்க இதுல இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப மூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, வர டீமையே நம்ம கஸ்டடியில எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பிரைவேட் ஜெட் மூலமா அந்த இடத்துக்கு வந்து இறங்குறாங்க. பார்த்தா மூர்த்தியோட டீம் இருக்காங்கல்ல, அவங்களையே லாக் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட விசாரணை நடக்க போகுதுன்ற மாதிரிலாம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல கரண்ட் கட்டு நடக்குது. அதே மாதிரி அந்த அமரனோட ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அமரனை பதிலுக்கு ஹீரோவோட டீம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அமரன் இருக்கான் பாத்தீங்களா, தங்கச்சி மேல கத்திய வச்சிடறான். இவ கதையை முடிச்சிருவேன், எனக்கு அந்த வெப்பன் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த வெப்பன் எல்லாம் இங்க இருந்து தூக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன கேப்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தங்கச்சியை லாக் பண்ணி பிடிச்சிடுறாரு. எனக்கு சென்டிமெண்ட்லாம் எதுவுமே கிடையாது, தேவைப்பட்ட இவ கதையை நானே முடிப்பேன்ற மாதிரி தங்கச்சியோட ஷோல்டர்ல கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. இது அமரன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டான். எப்படியும் வெப்பன் கிடைச்சிருச்சுல, சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் வந்த டீம் தான் நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க போலன்னு யோசிக்கிறாரு. அமரன் அட்டாக் பண்ணது இவருக்கு தெரியல, அதனால ஒன் டீம் தான் அட்டாக் பண்ணிருக்கு, ஒன் டீம் எல்லாருமே தப்பானவங்க போல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவர் இந்திராவை லாக் பண்ணிடுறாரு. இங்க தான் படத்தோட இன்டர்வலியே போடுறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதுக்கப்புறம் இங்க செயல்படக்கூடாது, மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, இதனால மக்களுக்கு நன்மை தான் நடக்கும், புரிஞ்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல ஏற்கனவே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் இது இருக்க கூடாது, இத மூடுங்கன்ற மாதிரி எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பான அவர் இருக்கார்ல, கவனிச்சுக்கோங்கன்ற மாதிரி போலீஸுங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப போலீஸுங்க என்ன பண்றாங்கன்னா, போராட்டம் பண்ற எல்லாரையும் அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி தாக்குறதுல ஷூட் பண்றதுல இங்க இருக்க அப்பாவிகள் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இதுல அந்த அமரனோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க போல. இது எல்லாமே அமரனுக்கு கனவா வருது. சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. சோ இதனால தான் அமரன் தப்பானவரா மாறி இருக்காருன்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இவர் ஒரு ஏஜென்ட், ஆனா இப்ப தப்பானவரா மாறி இருக்காரு. ஹீரோ தங்கச்சியே ஷூட் பண்ணிட்டாருன்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆனா பாதிப்பு இல்லாத இடத்துல தான் தங்கச்சியை ஷூட் பண்ணிருப்பாரு. இப்ப தங்கச்சிக்கும் அந்த விஷயம் தெரிய வருது. அதே சமயம் இப்ப ராய் ஏஜென்ட் எல்லாம் இவங்க கெட்டவங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு பொன்னுசாமி ஒரு பிளான சொல்லிட்டாரு. இங்க இருந்து போலீஸுங்க எல்லாம் போக போறாங்க, அந்த கெட்டப்ல நம்ம தப்பிக்கலாம், இதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் டீமும் ஏத்துக்கிறாங்க. இப்ப போலீஸ் கெட்டப்ல பந்தோபஸ்து கொடுக்கிற மாதிரி இவங்களுமே அந்த பகுதியை கிராஸ் பண்ணிடுறாங்க. செக்கிங் கம்மியா இருக்கும்ல, அது மூலியமா கிராஸ் பண்ணிடுறாங்க. நியூக்ளியர் பிளான்ட் ஃபேக்டரியை சேர்ந்த ஒருத்தரை நமக்கு காட்டுறாங்க. அவரை லாக் பண்றதுக்காக தான் அமரன் வந்திருக்காரு. அமரன் ஒரு பிளான போடுறாரு பாத்தீங்களா, அதுக்கு அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்குள்ள நுழையணும் போல. இவரை வச்சு தான் நுழையணும்ன்றதுக்காக தான் இவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இவர் அதுக்கெல்லாம் துணை போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உன் ஒய்ஃப் பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன், நீ துணை போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி அமரன் மிரட்டுறாரு. ஆக்சுவலா கௌதம பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட் அப்படின்ற விஷயத்தை கீர்த்தனா கிட்ட மறைச்சாரு பாத்தீங்களா, இப்ப கீர்த்தனா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இவ என்னோட தங்கச்சி, இவளுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் குடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நிர்மலா ஒரு ஆபீசரை ஏமாத்தி பழகுனாங்க பாத்தீங்களா, ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்றாங்க. அவருமே நம்பி வந்துடுறாரு. ஒன்னா இருக்கலாம் நினைக்கும் போது, நிர்மலா உன்னோட சீக்ரெட் எல்லாமே எனக்கு தெரியும், என்கிட்ட நிறைய கான்பிடென்ஷியலான விஷயத்தை கூட நீ ஷேர் பண்ணிருக்க, இதெல்லாம் வெளியே போக கூடாதுன்னா என் கூட ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்றாங்க. இவரும் வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ கீர்த்தனா கிட்ட பேசுறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு இவரோட டீமை சேர்ந்தவங்க மேலேயே டவுட் இருக்கு. ஏன்னா அமரன் எப்படி அந்த ஸ்பாட்டுக்கு வந்தான், டீம்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் தகவலை லீக் பண்றாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல, என் தங்கச்சியை மட்டும் நீ சேஃபா உன் வீட்டுல வச்சு பாத்துக்கோ, இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேர் பிளான் பண்ண மாதிரி சேர்ந்துடலான்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி கீர்த்தனாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஆபீசரை காட்டுறாங்க. அமரனை பாக்குறதுக்காக தான் அவங்க கூட்டு வந்திருக்காங்க போல. ஆபீசர் அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்றாரு. அதாவது எதிரி நாட்டை அட்டாக் பண்றதுக்கு ஏற்கனவே மிசைல் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கான கோடை கேட்கிறாரு போல. இந்த ஆபீசர் தர முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அமரன் மிரட்டி வாங்கிடுறாரு. இப்ப ஹீரோவும் டீமும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்திரா மேடத்தை காப்பாத்தணும், இந்திரா மேடத்தை ஒரு இடத்துல கஸ்டடியில வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சு இந்திரா மேடத்தை காப்பாத்தணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவரோட டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த பகுதிக்குள்ள நுழையறாங்க. சண்டை போட்டு காப்பாத்தலாம் முடிவு பண்றாங்க. இவங்க ஆளுங்கன்றதுனால கன்னை வச்சு ஷூட் பண்ண மாட்டாங்க, மயக்க மட்டும் தான் ஆக்குறாங்க. இப்ப இந்திராவை அங்க இருந்து காப்பாத்திடுறாங்க. இப்ப காப்பாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பலாம் நினைக்கும் போது, மூர்த்தின்ற ஆபீசர் இருக்கார்ல, இவங்களுக்கே தெரியாம இவங்களை ஃபாலோ பண்றாரு. இவங்க எங்க போறாங்க, அடுத்த கட்ட பிளான் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அமரன் துரோகியா மாறினது, அதே மாதிரி காமினின் கூட ஒரு பொண்ணை வச்சிருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. காமினின்ற பேர்ல ஏதோ ஒன்னு பிளான் பண்றாங்க, அந்த பொண்ணை வச்சுதான் பிளான் பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி இந்திராவும் ஹீரோ கிட்ட டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ அப்பாவை பத்தி திட்டும் போது, உன் அப்பாவை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, முதல்ல நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி சூரிய பிரதாப்பை பத்தி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களை ட்ரெயின் பண்ணதே சூரிய பிரதாப்பா தான் இருப்பாரு. ரொம்ப நேர்மையான ஆபீசரா இருப்பாரு. ஒரு டைம் நியூக்ளியர் வெப்பன் எங்க இருக்குன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இவருமே மேலதிகாரிங்க கிட்ட அதை ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி கரெக்டா ஒப்படைச்சிருவாரு. ஆனா மேல இருக்க அதிகாரிங்க வேற நாட்டுக்காரங்க கிட்ட இதை விற்கலாம், நல்ல காசு பார்க்கலாம்ன்ற மாதிரி பிளான போட்டிருப்பாங்க. இதனால தான் அப்பா சொந்த ஆளுங்க கிட்டே சண்டை போட்டிருப்பாரு. இந்த வெப்பனை அதிகாரிங்க கிட்ட ஒப்படைக்க கூடாது, நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரோட கண்ட்ரோல்ல மறைச்சு வச்சிருப்பாரு. பசங்களையும் நல்லபடியா பார்த்துப்பாரு, அதையும் மறைச்சு நல்லபடியா இவர் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு சிச்சுவேஷன்ல அதை இடம் மாத்தணும்ன்ற நிலைமை வந்திருக்கும். பசங்களை கூட்டிட்டு இவர் போகும்போது தான் தெரியாதனமா ஒரு பையனை அடிச்சு தூக்கி இருப்பாரு. இதனால தான் இவரோட பசங்களை லாக் பண்ணிருப்பாங்க. அப்ப கூட இந்த வெப்பனை நம்ம மறைக்கணும், நம்ம பசங்களை கூட விட்டுட்டு போயிடலான்ற மாதிரி அழுதுகிட்டே தான் விட்டுட்டு போயிருப்பாரு. பசங்களை காப்பாத்துன்ற மாதிரி இந்த இந்திராக்கு தகவல் கொடுத்திருப்பாரு. அது மூலியமா தான் இவங்க பேசி பசங்களை விட வச்சிருப்பாங்க. உங்க அப்பா நல்லவரு, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அப்பா யார் கையில போக கூடாதுன்னு நினைச்சாரோ அவங்க கிட்ட போயிருச்சு, இப்போ உன்னோட அப்பாவும் செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி கீர்த்தனாவை காட்டுறாங்க. கீர்த்தனா இந்த பொண்ணுக்கு மாற்று துணி மாதிரிலாம் தந்துட்டு
இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட பாதுகாப்புக்காக ஹீரோவோட ஆளுங்க கொஞ்சம் பேர் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திராவையும் ஹீரோவையும் ஃபாலோ பண்ணிட்டு மூர்த்தி வந்தாரு பாத்தீங்களா? இப்ப ஹீரோ சட்டுன்னு மூர்த்தியை லாக் பண்ணிடுறாரு. விடு விடுன்னு மூர்த்தி சொன்னா இவரும் விட்டுறாரு. ஆக்சுவலா நம்மளுக்குள்ளேயே ஒரு துரோகி இருக்கான், அவன் தான் தகவலை லீக் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோ சொல்றாரு. என்ன மச்சான் நீ இந்த வேலையை பண்ணியான்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட பார்த்து கேக்குறாரு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இதை யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. இப்ப அங்க இருக்க பொன்னுசாமியை வித்தியாசமா பார்க்கும்போது பொன்னுசாமி எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நீங்க தான் பண்ணிருக்கீங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. பொன்னுசாமியோட ஒய்ஃபுக்கு கேன்சர் ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா, ட்ரீட்மெண்ட்டுக்காக 30 லட்சம் ரூபாய் கிட்ட கட்டியிருப்பாரு. திடீர்னு உங்ககிட்ட ஏது 30 லட்சம் ரூபாய் வந்தது, வேலை போயிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உண்மையிலேயே பொன்னுசாமி தான் வேலை போயிருப்பாரு, அமரனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. இது எல்லாத்தையும் அழுதுகிட்டே இந்த இடத்துல ஒத்துக்கிறாரு. உன்னோட ஆள் இருக்கிற இடத்த பத்தியும் அவன் கிட்ட இப்பதான் சொன்னன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப கீர்த்தனாக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஹீரோ நான் உடனே வந்துடுறேன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப கீர்த்தனா வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு பாக்குறதுக்கு கதவை திறந்தா அந்த இடத்துக்கு அமரன் தான் வந்திருக்கான். யாராவது வந்தா நீ 1ன்ற நம்பரை பிரஸ் பண்ணு, என் ஆளுங்க உள்ள வந்துருவாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. இவங்களும் 1ன்ற நம்பரை பிரஸ் பண்ணிடுறாங்க. அதனால வெளியே இருக்க ஹீரோவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, உள்ள வந்து அமரன் கூட சண்டை போடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அமரன் அசால்ட்டா எல்லார் கதையும் முடிச்சிடுறாரு. இந்த சமயம் கீர்த்தனா ஒரு கன் எடுத்து அமரனை பாயிண்ட் பண்ணி மிரட்டிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஒழுங்கா போயிடுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பதான் ஒரு ட்விஸ்டர் ரிவீல் பண்றாங்க. அதிதி இருக்காங்கல்ல, ஹீரோவோட தங்கச்சியெல்லாம் இருக்க மாட்டாங்க, அமரனோட ஆளா இருப்பாங்க. ஷூட்லாம் உன்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சட்டுன்னு கண்ணை புடிங்கிடுறாங்க. இப்ப கீர்த்தனா கதை முடிய போதுன்னு நம்ம நினைப்போம். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோ இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வரும்போது ஆளுங்கெல்லாம் செத்து போயிருக்காங்க. ஆனா கீர்த்தனா மட்டும் உயிரோட இருக்காங்க. கீர்த்தனா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நீ சொன்னது உண்மையாயிருச்சுன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு ஏற்கனவே டவுட் வந்திருக்கும், அதிதி நம்ம தங்கச்சி இல்லையோன்ற மாதிரி டவுட் வந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிதியை இவர் சும்மா ஷூட் பண்ணாரு பாத்தீங்களா, அப்படி ஷூட் பண்ணும் போது அவன் ரொம்ப பதட்டப்பட்டிருப்பான். தங்கச்சியை ஷூட் பண்ணதுக்கு அவன் எதுக்காக பதட்டப்பட்டான்? அப்ப தங்கச்சி கிடையாது, இவ ஏமாத்துறா அப்படின்றத புரிஞ்சிருப்பாரு. கீர்த்தனா பொறுப்புல அதிதியை விடும் போது அவளுக்கு Dress மாதிரி தா, அந்த Dressக்குள்ள ஒரு சிப்பை வச்சு தான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி ஓகேன்ற மாதிரி அதே மாதிரி இவங்க Dressல ஒரு சிப்பை வச்சு தந்திருப்பாங்க. சோ அவ போட்டிருக்க Dress மூலியமா அவ எங்க போறா எங்க வரான்றதை இவரால ட்ரேஸ் பண்ண முடியும் போல. இவளோட உண்மையான பேரு அதிதி எல்லாம் கிடையாது. இவளை பொறுத்த வரைக்கும் அமரனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பா. அமரன் ஒரு பிளான் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா எல்லாரையும் தசை திருப்பணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு ஆபீசர் கிட்ட இருந்து இவர் சில கோட்லாம் வாங்கினாரு பாத்தீங்களா, அந்த கோட் மூலியமா பாகிஸ்தானை இவர் அட்டாக் பண்ண முடிவு பண்ணிட்டாரு. பாகிஸ்தானை அட்டாக் பண்ணா ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் பாத்தீங்களா, அந்த கேப் போதும் நம்ம பண்ண நினைக்கிற விஷயத்த பண்ணிரலாம்ன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நிறைய மிசைல்லாம் பாகிஸ்தானை அட்டாக் பண்றதா இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. அந்த கோடு தெரிஞ்சாதானே இந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்ண முடியும், யாருனால இது ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே அங்க புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, இந்த அட்டாக்கை நாங்க பிளான் பண்ணிலாம் பண்ணலன்ற மாதிரி பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட பேசுறாரு. ஆனா அந்த கவர்மெண்ட் ஏத்துக்க மாட்டாங்கல்ல, இல்ல நீங்க அட்டாக் பண்ணிட்டீங்க, கண்டிப்பா நாங்களும் பதிலுக்கு அட்டாக் பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல இவங்க எல்லாருமே கொஞ்சம் பிஸியா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே அமரனோட பிளான் அப்படின்றத ஹீரோ கெஸ் பண்ணிடுறாரு. வேணும்ட்டே அந்த விஷயத்தை நம்மள கவனிக்க வச்சுட்டு அவன் வேற ஏதோ பண்ண போறான் போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அமரன் பிளான் என்னன்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இவங்கிட்ட இப்ப 7 கேப்சூல் இருக்கு பாத்தீங்களா, அதுல 2 கேப்சூலை யூஸ் பண்ணி ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டை நம்ம வெடிக்க வைக்கணும், அது மூலியமா நிறைய பேர் சாவாங்க, அது போதும் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். உனக்கான எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டேன்ல, என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த நிர்மலா கேக்குறாங்க. சரி ஓகே உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். அதே மாதிரி இந்திரா ஹீரோ கிட்ட ஒரு தகவலை சொல்றாங்க. அது என்னன்னா, அமரன் கூட காமினின்ற ஒரு பொண்ணு இருக்கா, அவளை வச்சுதான் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான் போல, அவளை பத்தி கொஞ்சம் விசாரி, அவளை எப்படியாவது கண்டுபிடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோ எங்க தெரியுமா போயிட்டு இருக்காரு, அதிதி Dressல ட்ரேஸ் பண்றதுக்காக ஒரு டிவைஸை செட் பண்ணாரு பாத்தீங்களா, அதோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்காரு. இவர் போறதுக்கு முன்னாடியே டீம் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஒரு வேன்குள்ள தான் லொகேஷன் காட்டுது. இவங்களுமே சேஃபா வேனை ஓபன் பண்ணா உள்ள பாம்பை செட் பண்ணி வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க எல்லாம் பயப்படும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இது ஃபேக்கான பாம்பு தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பார்த்தா அது உண்மையிலேயே ஃபேக்கான பாமா தான் இருக்கும். சரி இங்க அதிதியை தான் லாக் பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரி ஓபன் பண்ணா அதிதியை லாக் பண்ணி வச்சிருக்க மாட்டான், அந்த நிர்மலான்ற காமினியை தான் லாக் பண்ணி வச்சிருப்பான். வா மூலியமா தான் ஏதோ பிளான் பண்றான் போல. என்ன பிளான் வச்சிருக்கான் சொல்லுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நானே அவனுக்கு பயந்து தான் வேலை செஞ்சேன். ஆக்சுவலா அவனோட பிளான் என்ன வச்சு கிடையாது, ஒரு பவர் பிளான்ட்டை வச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் காமினியா இருக்கும். மேடம் இதுதான் அவனோட பிளான் அப்படின்ற மாதிரி இந்திரா கிட்ட இவருமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இவங்க பல்கா நுழைஞ்சா அவன் உசாராயிடுவான்ல, கம்மி டீமோட அந்த இடத்துக்குள்ள நம்ம நுழையணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த சைடு இவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஆபீசர் மூலியமா உள்ள நுழைஞ்சிடறான். அதாவது அந்த பவர் பிளான்ட்ல முக்கியமான அதிகாரத்துல இருக்கவர் மூலியமா உள்ள நுழைஞ்சிடறான். இந்த
பாகிஸ்தானை வேணும்ட்டே அட்டாக் பண்ணி நம்மள டைவர்ட் பண்ணிட்டு இங்க ஒரு பெரிய அட்டாக் பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் பிஎம் கிட்ட இந்திராவும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பவர் பிளான்ட்ல முக்கிய பொறுப்புல இருக்கார்ல, அவர் என்னதான் உன் பிளான்னு கேக்குறாரு. இதை வெடிக்க வச்சு நிறைய பேரை சாவடிக்க போறேன்னு சொல்றான். இந்த பவர் பிளான்ட் வெடிச்சு அழிவு ஏற்பட்டா புல் பூண்டு கூட முளைக்காது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதே விஷயத்தை தான் போராடும் போது நாங்க சொன்னோம். அப்ப நீ கேட்டியா? நீ கேட்கல, அதனாலதான் இந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இவர் ஒரு காலத்துல போராட்டம் பண்ணிருப்பாரு, அதை யாருமே மதிக்கல. மதிக்காத நாட்டுக்கிட்ட நம்ம எதுக்கு இருக்கணும்? அதனால்தான் வெளிநாட்டுக்கிட்ட இவர் டீல் பேசி இந்த அழிவை பிளான் பண்றாரு. இது எல்லாத்தையும் அமரன் பிளான் பண்ணல. அமரனுக்கு மேல ராணான்ற ஒரு நபர் இருப்பான். அவன் எப்படி இருப்பான்றது இவங்க யாருக்குமே தெரியாது. அவன் சொல்லிதான் அமரன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ராணா யாருன்றதையும் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அமரனோட இந்த முயற்சியை தடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அமரனும் கேர்ள் ஃபிரெண்டும் சேர்ந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லா வேலையும் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவோட டீம் முழுசா உள்ள நுழைய முடியாது, ஏன்னா உள்ள இருக்கவங்க உசாராயிடுவாங்க. அதனால ஹீரோவோட டீம்ல இருக்க கொஞ்சம் பேர் மட்டும் நைஸா உள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஹீரோ, இந்திரா, இதை தாண்டி இப்ப அந்த காமினின்ற பொண்ணு இவங்க ஆளா மாறிடுறாங்க. அவங்க எல்லாம் மட்டும் உள்ள நுழையறாங்க. ஹீரோவோட டீம்லயே ஹேக்கிங்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருப்பா. அவளுமே உள்ள இருக்கிறத தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. நீங்க இந்த விஷயத்தை பண்ணுங்க, அது மூலியமா நான் ஆக்ட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றா. அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நியூக்ளியர் வெப்பன்ல இருக்க 2 கேப்சூலை யூஸ் பண்ணி இவங்க பண்ற மாதிரி தான் பிளான் வச்சிருப்பாங்க. அதை எப்படியாவது டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே முயற்சி பண்றாங்க. ஹீரோ உள்ள வந்ததை அந்த அமரன் பாத்துறான். ஹீரோ கூட இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேர் பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல. இந்த சமயம் இந்திரா இருக்காங்க பாத்தீங்களா, அது ஆபரேட் ஆயிட்டு இருக்க இடத்துக்கிட்ட வந்துடுறாங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹேக்கிங்லாம் பண்ற பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே நான் ஒரு விஷயத்த பண்றேன், கொஞ்சம் தள்ளி போய்க்கோங்கன்ற மாதிரி சொல்றா. இப்ப அவ ஒரு விஷயத்த பண்ணனும். இங்க ஷார்ட் சர்க்யூட்ல ஏதோ ப்ராப்ளம் மாதிரி ஏற்படுது. ஒரு நிமிஷம் கரண்ட் போயிட்டு கரண்ட் வருது. மேடம், எப்படியோ இதை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனா மேனுவலா அவன் ஒரு பட்டனை வச்சு பிரஸ் பண்ணா கூட இது திரும்பி ஆன் ஆயிடும். அவன் மேனுவலா ஒரு பட்டன் வச்சிருப்பான், அதை மட்டும் ஆன் பண்ணாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றா. சரி நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அது கட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மேனுவலா தான் ஆபரேட் பண்ணோம் அப்படின்றது அமரனுக்குமே புரிஞ்சிருது. இப்ப அமரன் வேகமா அந்த பட்டனை எடுத்துட்டு ஓடுறதுக்கு பாக்குறான். ஆனா ஹீரோ இருக்கார்ல, அந்த பட்டனை அவனை பிரஸ் பண்ண விடக்கூடாதுன்ற மாதிரி தடுத்து சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அமரனை கொஞ்சம் ஹைட்டான பிளேஸ்ல இருந்து கீழே விழ வச்சிடுறாரு. கீழே விழுந்த அமரனும் செத்து போயிடுறான். பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பட்டனை ஆன் பண்ணாலும் அந்த பாம் வெடியும். அதே சமயம் எதுவுமே பண்ணாம டைம் முடிஞ்சாலும் பாம் வெடியும். அதை டிஸ்கனெக்ட் பண்றது எப்படின்றதும் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. லைட்டா அந்த நியூக்ளியர் பிளான்ட்ல பட்டா கூட நியூக்ளியர் பிளான்ட் வெடிக்கும். பக்கத்திலேயே கடல் இருக்குல்ல, அதுல இவ்வளவு ரேடியஸ் தள்ளி போனீங்கன்னா தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி ஹீரோக்கு தகவல் கிடைக்குது. ஹீரோ உடனே அங்க இருக்க ஒரு போட் எடுத்துட்டு வேகமா டிராவல் பண்றாரு. அதாவது அந்த டைமிங் முடியறதுக்குள்ள ரொம்ப டிஸ்டன்ஸை இவர் கவர் பண்ணோம். இவர் கவர் பண்றதுக்காக அந்த பாம கையில வச்சிட்டே போயிட்டு இருக்காரு. அதை விட்டுட்டு வந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் கவனமா ஹேண்டில் பண்ணோம்ல, தூக்கி போட்டாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த போட்லயே போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போதே அந்த போட் வெடிச்சிருது. நல்ல வேலையா நியூக்ளியர் பிளான்ட் வரைக்கும் அதோட பவர் வரல. என்னதான் இருந்தாலும் ஹீரோ அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அச்சச்சோ, இந்த வேலையை பண்றதுக்காக ஹீரோ இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா வருத்தப்படுறாங்க. குறிப்பா காதலி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. கடைசியில நிர்மலா இவங்களோட ஆளா மாறிட்டால, அதனால உன் லைஃபை நீ பாத்துக்கோன்ற மாதிரி ஃப்ரீயா விட்டுறாங்க. அதே சமயம் நம்ம போனதுக்கு அப்புறம் கீர்த்தனாக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ நிம்மதியா வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு செட்டப் பண்ணி வச்சிருந்தான். இது மூலியமா போய்க்கோன்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான செட்டப் எல்லாம் தராங்க. அது மூலியமா இவங்களும் வெளிநாட்டுக்கு கிளம்புறாங்க. அமரன் தான் செத்து போயிருப்பான். ஆனா அமரனோட கேர்ள் ஃப்ரெண்டை இவங்க பிடிச்சிருப்பாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அமரன் தான் இதெல்லாம் பண்ணான், ஆனா அவனுக்கு மேல ராணான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் பண்ண சொல்லியிருப்பாரு. அந்த ராணாவை பத்தி சொல்லுன்னு கேட்கும் போது, நான் ராணாவை ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்ல, ஆனா ராணா ஒரு வாட்டி காயப்பட்டு ஒரு கிராமத்துக்கு போனாரு. அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணாங்க. அந்த கிராமத்துக்கு போய் விசாரிச்சீங்கன்னா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா. அதனால இந்திரா இருக்காங்கல்ல, அந்த கிராமத்துக்கு டிராவல் பண்றாங்க. ஒரு டைம் ஒருத்தர் காயப்பட்டு வந்தாரு, நீங்க தான் ட்ரீட்மெண்ட் தந்திருக்கீங்க, அவர் யாருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது இந்த பெரியவரும் யாருன்றதா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி வெளிநாட்டுல இருக்க கீர்த்தனாவை காட்டுறாங்க. கீர்த்தனா நடந்து வந்துட்டு இருக்கும் போது யாரோ சிலர் ஃபாலோ பண்றாங்க. கீர்த்தனா எங்க வந்திருக்காங்கன்னா ஹீரோவை பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆமா, ஹீரோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருப்பாரு. ஹீரோக்கு தான் ரொம்ப ஆழத்துக்கு போக தெரியும்ல. அன்னைக்கு பாம போடுறதுக்கு முன்னாடி இவர் அடியில போயிருப்பாரு, தண்ணிக்கு அடியில இருந்ததுனால தப்பிச்சிருக்காரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு சீஃபான இந்திரா வந்துடுறாங்க. நீ உயிரோட இருக்கிறது எனக்கும் தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ராணா யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க.
நீங்க ராணாவை கண்டுபிடிச்ச மாதிரியே நானும் ராணாவை கண்டுபிடிச்சிட்டேன். ராணாவோட ஆளுங்க தான் என்ன சுத்து போட்டிருக்காங்க. ராணா வேற யாரும் கிடையாது, என் அப்பன் தான். ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த ஆளு மேலதான் எனக்கு டவுட்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்திரா ஒரு கிராமத்துக்கு டிராவல் பண்ணாங்கல்ல, அந்த கிராமத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றத நமக்கு காட்டுறாங்க. நாங்க இந்த நபருக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்ற மாதிரி போட்டோவை காமிச்சிருப்பாங்க. சூரிய பிரதாப்போட போட்டோவை தான் காமிச்சிருப்பாங்க. அது மூலியமா சூரிய பிரதாப் தான் ராணான்றதை இவங்க தெரிஞ்சிருப்பாங்க. சூரிய பிரதாப் ஏன் கெட்டவரா மாறினார்னு நமக்கு தெரிய வருது. ஆபீசருங்க வெளிநாட்டுக்கு விக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, இவர் அதை தடுத்து அந்த வெப்பனை காப்பாத்தினாருன்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, உண்மை அது கிடையாது. ஆபீசருங்க ஒழுங்கா வேலை பார்த்திருப்பாங்க, ஆனா இவருக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கும். இவர் தான் ஆபீசருங்க கதையை முடிச்சு அதை ஹைட் பண்ணி வச்சிருப்பாரு. அது மூலியமா வெளிநாட்டுக்கிட்ட பெரிய டீல் பேசலான்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாரு. இவரை காப்பாத்துறதுக்காக அமரன் வந்தான் பாத்தீங்களா, அமரன் கிட்ட இவர் வேலையெல்லாம் தந்திருப்பாரு. நான் செத்து போன மாதிரி எல்லாரையும் நம்ப வைன்னு சொல்லியிருப்பாரு. சோ இவரை சாவடிச்ச மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு தான் அவன் போயிருப்பான். இவர் உண்மையில செத்துலாம் போயிருக்க மாட்டாரு. அமரன் மூலியமா எல்லா விஷயத்தையும் இவர் தான் பின்னாடி இருந்து பண்ணிருப்பாரு. வெளிநாட்டுக்கிட்ட நிறைய காசு வாங்கி தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாரு. இப்ப எதுக்காக ஹீரோவை தேடி வந்திருக்காருன்னா, அந்த 7 கேப்சூல்ல 2 தான் அமரன் யூஸ் பண்ணிருப்பான், மீதி 5 கேப்சூல்ல ஹீரோ தான் மறைச்சு வச்சிருக்காரு. அதனால தான் ஹீரோவை தேடி ஆளுங்கலாம் வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த மிஸ்டர் எக்ஸ் ஆன சூரிய பிரதாப்பும் லாங்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த விஷயம் இந்திராக்கும் தெரியுது, ஹீரோக்கும் தெரியுது. அப்ப சண்டைக்கு தயாரான்ற மாதிரி ஷீல்ட தராங்க. இவருமே அந்த ஷீல்ட் எடுத்துக்கிறாரு. இப்ப சுத்தி இருக்க ஆளுங்க 2 பேரையும் அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வராங்க. இவருமே தடுத்து சண்டை போடுறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிக்கிறாங்க. அதாவது மிஸ்டர் எக்ஸோட செகண்ட் பார்ட் கூட வரோன்ற மாதிரி லீடு கொடுத்து தான் முடிக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்டே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால செகண்ட் பார்ட் வரது டவுட் தான். சோ இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.